நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது களக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. அந்த மலையில் ஒரு நூலை தொங்க விட்டாற் போல் ஒரு அருவி இருக்குது. நீங்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் ஒவ்வொரு துளியும் இந்த அருவியிலிருந்து தான் உருவாகி நிலத்தடிக்கு வந்து இல்லை ஆற்றிலையோ குளத்துலையோ ஏரியிலையோ எங்கேருந்து வேணால் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் இந்த அருவி இல்லைன்னா உங்களுக்கு அந்த தண்ணீர் கிடைக்காது. இப்போ இங்கே இருக்கிற இந்த மலைகளில் அவ்வளவு அருவி நீர் எப்படி கொட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எங்கேருந்து வருது? மலை உயரமாக இருக்குது. உயரத்தில் நீரூற்றுகள் இருந்தாலும் நிலத்துக்கு கீழே இருந்தால் எல்லா இடத்துல இருந்தும் நீரூற்றுகள் வந்து சரியுதுன்னு சொல்லலாம். உயரமாக இருக்கக்கூடிய அந்த மலையில் இவ்வளவு நீர் எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மரங்கள், மரத்தினுடைய வேர்கள், மரம் உறிஞ்சக்கூடிய நீரை மலைகளில் இருக்கக்கூடிய பாறை இடுக்கு வழியாக அந்த வேர்கள் தான் அனுப்புது. அருவி இல்லைன்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீரே இல்லை. ஆனால் மரங்கள் இல்லைன்னா இந்த அருவியே இல்லை. மரங்கள் இல்லாத மலைகள் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த மலைகள் மாதிரி ஆகிடும். பாறைகள் மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்போது சில பேரோட கண்ணை உறுத்தும். அந்த பாறைகள் வந்து உங்களுக்கு வீடாவோ கட்டிடங்களாவோ மாறிடும். அப்போது மலைகள் மட்டும் முக்கியம் இல்லை, மரங்கள் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் மரங்களை நடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.